சங்கிகள் ஒருபோதும் நேர்மையான அரசியல் செய்ய மாட்டாங்க. நீங்க குஜராத் கலவரத்துல ஒருத்தர் ஒரு இஸ்லாமியரை வெட்ட போவார், ஒருத்தர் அவர் கையெடுத்து கண்ணீரோட கும்பிட்டோன்னே விட்டுட்டு போயிருவார். இனி குஜராத்ல ஒருபோதும் மத கலவரத்தை உருவாக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மால இருந்து எங்க குடும்பம் எல்லாரும் என் கூட பேசல, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னை ஒதுக்கி வச்சு எனக்கு உறவே இல்லாம ஆக்குன பிறகுதான் நான் எவ்வளவு பெரிய தவற செஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் உணர்ந்துகிட்டேன். அதுல இருந்து நான் மீண்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு கொலை செய்ய போனவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நம்ம நாட்டுல இருக்கிற இந்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் கொன்றுவாங்கன்னா அதே பள்ளிக்கூடத்துல ஏராளமான இஸ்லாமிய குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை மற்ற குழந்தைகள் எப்படி பார்க்கும்? இவங்க எல்லாம் பயங்கரவாதிகள் அப்படித்தானே பார்க்கும். ஒரு அடையாள அரசியலை செய்கிற அளவுக்கு குழந்தைகள் அரசியல் தெரிந்தவர்கள் இல்லை. அப்ப குழந்தைங்க மேல பழிய போட்டு இந்த டிசிஷன் எல்லாம் குழந்தைகளே எடுத்த முடிவு, இந்த நாடகத்தை குழந்தைகளே தயாரிச்சு நடிச்சாங்க அப்படின்னு ஒரு பொய்யை அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லியிருக்கிறது. வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் எவ்வளவு கேடுகட்ட ஒரு அரசியலை செய்கிறார்கள் என்றால், பள்ளிக்கூடங்களில் மத வெறுப்பை தூண்டுவது. போன விடுதலை நாள்ல, அதாவது சுதந்திர தினத்து அன்னைக்கு குஜராத்ல ஒரு பள்ளிக்கூடத்துல பெஹல்காம் தாக்குதல் பற்றி ஒரு நாடகம் நடத்தி அதுல புர்கா அணிந்த முஸ்லிம் பெண்கள் சுட்டுக் கொள்வதாக ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது அந்த பகுதியை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. பல்வேறு அமைப்புகளும் இதற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. வயர் பத்திரிகை இறங்கி உண்மையை கண்டறிகிற போது பல திடுக்கிடுகிற தகவல்கள் வெளிவந்திருக்கு. என்ன நடந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஒரு 4-5 வருஷம் இருக்கும், 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு நாடகம் நடக்குது. அந்த நாடகம் என்ன அப்படின்னா, பாபர் மசூதியை இடிப்பதை போன்ற ஒரு நாடகம். இதே காவி துண்டுகளை போட்டு கொண்டிருந்த குழந்தைகள் ஓடி ஓடி அந்த இடிக்கிற மாதிரி, ஆளுக்கு ஒரு கையில குச்சி மாதிரி உன வச்சுட்டு ஓடி ஓடி தவி தவி இடிக்கிற மாதிரி இடிக்கிறாங்க. இது பெரிய பரபரப்பை உண்டாக்கியது. நாம கடுமையான கண்டனங்களை தெரிவித்தோம். குழந்தைகள் மனதிலே விஷத்தை பரப்பாதீர்கள், விதைக்காதீர்கள் என்று கடுமையாக கண்டனம் தெரிவித்தோம். ஆனால் சங்கிகள் ஒருபோதும் நேர்மையான அரசியல் செய்ய மாட்டார்கள். சங்கிகள் கேடுகட்ட கேவலமான பிரிவினைவாத அரசியல்ல பொறுக்கிறவங்க, ஓட்டு பொறுக்கிற கும்பல். இந்த கும்பல் அன்னைக்கு கடுமையா நம்ம எதிர்த்தோம், ஆனா கண்டுக்காம வேலை பார்த்துச்சு. இன்னும் சொல்ல போனா கர்நாடக காவல்துறை உயரதிகாரிகள் காவி ஆடைய போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்ட் கொடுத்ததெல்லாம் நடந்துச்சு. அப்ப சங்கிகள் எல்லா துறைகளிலும் ஊடுருவி எல்லா அயோக்கியத்தனமான வேலைகள் செய்வதோடு பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்குகிறார்கள். ஏற்கனவே கர்நாடகத்துல பாபர் மசூதி இடிச்சது நல்லதா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க தவி தவி இடிக்குதுங்க. ஒரு மாசம் எப்படி ஒரு 50 குழந்தைகள் இடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நாடகத்துல. அந்த வீடியோ தேடினா இவ்வளவு நேரம் அதான் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. இது எவ்வளவு அயோக்கியத்தனம் நம்ம கண்டிச்சிருக்கிறோம். ஆனா இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி குஜராத்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குஜராத் எப்போதுமே ஒரு மத கலவரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்துகிற சங்கி கும்பலால் நிறைந்து வருகிறது. போலியாக இந்துக்களை தாங்களே எரித்து கொன்று, சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல தாங்களே எரித்து கொன்று விட்டு அந்த பழியை இஸ்லாமியர்கள் மீது போட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்களை அழித்து ஒழித்தவர்கள் தான் இந்த சங்கிகள். குஜராத்ல 2002ல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளானார்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, குழந்தைங்க படுகொலை செய்யப்பட்டார்கள், தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், சம்பந்தமே இல்லாதவர்கள் இந்த வழக்கிலே அரசு செய்யப்பட்டு உள்ள தள்ளப்பட்டாங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மோடி வாயவே திறக்கல, அமைதியா இருந்தாரு. இந்த கலவரம் முடிந்த பிறகு 1000 இடங்களில ரத யாத்திரை நடத்தி இந்து சகோதரர்கள் ரொம்ப நல்லவங்க என்று பேசிய வீடியோ எல்லாம் இந்த ஃபைனல் சொல்யூஷன் என்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியில இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. இவ்வளவு கேடுகட்ட கும்பல் தான் இப்பதான் அந்த ஊரு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க குஜராத் கலவரத்துல ஒருத்தர் ஒரு இஸ்லாமியரை வெட்ட போவார், ஒருத்தர் அவர் கையெடுத்து கண்ணீரோட கும்பிட்டோன்னே விட்டுட்டு போயிருவாரு. அந்த படம் மிகப்பெரிய அளவுல பரபரப்பை உண்டாக்கிய படம். உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு படம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 2 பேரும் சந்திச்சு அதுல இஸ்லாமியர் கடை திறக்கிறாரு. அந்த கடைக்கு பேரு ஏக்தா. அந்த கடையை திறந்து வச்சவர் அவர் கொல்ல வந்தவர். அவங்க 2 பேரும் சேர்ந்து இனி குஜராத்ல ஒருபோதும் மத கலவரத்தை உருவாக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
எங்க அம்மால இருந்து எங்க குடும்பம் எல்லாரும் என் கூட பேசல, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னை ஒதுக்கி வச்சு எனக்கு உறவே இல்லாம ஆக்குன பிறகுதான் நான் எவ்வளவு பெரிய தவற செஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் உணர்ந்துகிட்டேன். அதுல இருந்து நான் மீண்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு கொலை செய்ய போனவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நீங்க தேடி படிச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்படி குஜராத் தன்னைத்தானே தற்காத்து ஒரு நல்ல இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும் போது காவிகள் இந்த குழந்தைகள் மனசுல எப்படி வெஸ்த விதைக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த பள்ளிக்கூடத்தின் பேரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்கூல். அப்துல் கலாம் பேரை வச்சிருக்கிற ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல தான் விடுதலை நாள் விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். அதுல பெண்களா படிக்கிற பள்ளிக்கூடம் வேற. இதுல பெண்களா படிக்கிற பள்ளிக்கூடத்துல பெண்கள் நாடகம் போடுறாங்க. நாடகத்துல அவங்க எடுத்துக்கிட்ட தீம் என்ன அப்படின்னா பெகல்காம் தாக்குதல். அந்த தீம்ல அவங்க உடுத்திய ஆடையே இது மாணவர்கள் செய்தது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாணவிகள் வெள்ளை ஆடையை உடுத்தி இருக்கிறார்கள், ஒரு காவி துண்டை போட்டிருக்காங்க. இவ்வளவு நுட்பமான ஒரு அரசியலை குழந்தைங்க எப்படி தெரியும்? இது சங்கி பயல்கள் திட்டமிட்டு, சங்கி ஆசிரியர்கள் திட்டமிட்டு போட்டுவிட்ட வேஷம். அந்த வெள்ளை சுடிதாரோ மேல போட்டிருக்கிற காவி துண்டும். இந்த பக்கம் அந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா புர்கா போட்டு வருகிற பயங்கரவாதிகள். ஒரு 4-5 பிள்ளைங்க பயங்கரவாதி மாதிரி ஒரு 2 பிள்ளைங்க நடிச்சு கையில துப்பாக்கியோட வந்து படபடன்னு சுடுறாங்க, எல்லாரும் செத்து போறாங்க. இப்படி ஒரு நாடக காட்சி. இந்த நாடகம் மிகப்பெரிய பதற்றத்தை அந்த பகுதியில உண்டாக்கி இருக்கு. குஜராத்ல கும்பர்வாடா பாவ் நகர்ல தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரிய அளவுல எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நாடகத்துல கொல்லப்பட்டவர்கள் இந்துக்கள், கொன்றவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற விஷத்தை பரப்புகிறார்கள். இவ்வளவு அயோக்கியத்தனம் இல்ல? பெஹல்காம் தாக்குதல உண்மையில் என்ன நடந்தது? எங்கேயோ இருந்த வந்த பயங்கரவாதிகள் தாக்குனா அந்த பயங்கரவாதிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு உயிரை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் வந்து இந்து பெண்களை கொன்றாங்க. அதை வேடிக்கை பார்த்தவர் மோடி. அங்க 3000 பேருக்கு மேல இருந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்கு போலீஸ் கிடையாது, இங்க ராணுவத்தினர் கிடையாது. 3000 பேருக்கு மேற்பட்ட அங்க பயணிகள், சுற்றுலா பயணிகள் இருந்திருக்காங்க. இத கேள்வி கேட்க வக்கில்லவங்களுக்கு இவ்வளவு அநாகரிகமான ஒரு நாடகத்துக்கு பின்னாடி மோடியினுடைய அபாயகரமான அரசியல் இருக்கு. பாதுகாப்பு குறைபாடை பற்றி நாம் பேசணும், உளவுத்துறையினுடைய தோல்வியை பேசணும், மோடி அரசினுடைய கையாளாகத்தனத்தை பேசணும். இதெல்லாம் பேசாம நம்ம நாட்டில் இருக்கிற இந்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் கொன்றுவாங்கன்னா அதே பள்ளிக்கூடத்துல ஏராளமான இஸ்லாமிய குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை மற்ற குழந்தைகள் எப்படி பார்க்கும்? இவங்க எல்லாம் பயங்கரவாதிகள் அப்படித்தானே பார்க்கும். அதைத்தானே நீங்க விதைச்சிருக்கீங்க. இது எவ்வளவு ஆபத்தான அயோக்கியத்தனமான விஷயம்னு பாருங்க. இதுக்கு போய் அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் போய் கேட்டா, எனக்கு தெரியாதுங்க, என்னுடைய பார்வைக்கே வரல, எனக்கே தெரியாம போட்டாங்க, இதுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு எஸ்கேப் ஆகுது அந்த பள்ளியினுடைய நிர்வாகம். கருப்பு கலர் ஏயா சூஸ் பண்ணனு ஃபயர் போகுது, ஃபயர் பத்திரிக்கை. கருப்பு கலர் எதுக்கையா நீ சூஸ் பண்ண பயங்கரவாதிக்கு அப்படின்னா, இல்ல அது வந்து டீச்சர்ஸ் சூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு கலரா சூஸ் பண்ணாங்க, மற்றபடி முஸ்லீம்களை குறிக்கிறது இல்ல. சரி, அப்புறம் ஏன் வந்து மற்றவங்க எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போடல, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க, காவி துண்டு எதுக்கு செலக்ட் பண்ணீங்க, அதுவும் கருப்பு ட்ரெஸ்ஸை போடாம கருப்புல ஏன் புர்கா போட்டீங்க அப்படின்னு வயர் வச்சு கிழிச்ச உடனே தப்பு நடந்து போச்சு. வயர் பத்திரிகை கிட்ட என்ன சொல்றாங்க? தப்பு நடந்து போச்சு. இவ்வளோ குறிப்பா ஒரு அடையாள அரசியலை செய்கிற அளவுக்கு குழந்தைகள் அரசியல் தெரிந்தவர்கள் இல்லை. அப்ப குழந்தைங்க மேல பழிய போட்டு இந்த டிசிஷன் எல்லாம் குழந்தைகளே எடுத்த முடிவு, இந்த நாடகத்தை குழந்தைகளே தயாரிச்சு நடிச்சாங்க அப்படின்னு ஒரு பொய்யை அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லி இருக்கிறது. உடனே அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டும் லெப்ட் இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் கடுமையான போராட்டத்தை அங்க நடத்தியிருக்கு.
ஒரு பக்கம் முஸ்லிம்கள், இடதுசாரி இஸ்லாமிய மாணவர்களினுடைய அமைப்பு இதெல்லாம் சேர்ந்து கடுமையான போராட்டத்தை அங்க நடத்தியிருக்கு. பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தை போய் முற்றுகையிட்டு கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பந்தாரன் பச்சாவ் சமுதி சிறுபான்மையர் பாதுகாப்பு அமைப்புன்னு நினைக்கிறேன். பஞ்சாரன் பச்சாவ் சமுதி அப்படின்னு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு ரேலி நடத்தியிருக்காங்க, ஒரு பேரணி நடத்தியிருக்கிறாங்க. அரசியல் சாசன சட்டம் எல்லோருக்கும் சமத்துவமான உரிமை கொடுத்திருக்கு. அந்த உரிமையை சகல மக்களிடம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. எனவே பொதுவாக எல்லா மக்களுக்குமான சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இது போல சிறுபான்மையினர் மீது அவதூறு பிரச்சாரங்களை செய்யக்கூடாதுன்னு அந்த அமைப்பு ஒரு பேரணியை நடத்திருக்கு. அது மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு தோழர்களே. கல்விக்கூடங்கள்ல பாடத்திட்டத்தின் வாயிலாக பொய்யையும் புரட்டையும் இந்த குரூப் உண்டாக்கிட்டு இருக்கு. பள்ளி சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பாடத்திட்டத்துல தான் புல்புல் பறவையில போய் யாரு சவார்கர் போய் எல்லாரையும் வெளியே போய் பார்த்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து சிறையில இருந்துக்குவாருன்னு ஒரு பாடத்தை, கொஞ்சம் கூட அறிவியலுக்கு சம்பந்தமில்லாத, அறிவுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பாடத்திட்டத்தை வைத்தார்கள். இந்தியா முழுவதும் முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த தலைவருடைய பாடத்திட்டங்களை குறிப்பா அகற்றுவதில் முக்கியமான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை மாற்றுவதற்கு இன்னைக்கு அவங்க திட்டம் போடல. வாஜ்பாய் காலத்திலேயே அதுக்குனே ஒரு கமிட்டி அமைச்சு வரலாற்றை உடைத்து சிதைத்து மாற்றுவதற்கான வேலைகளை செய்கிறார்கள். இந்த நாட்டினுடைய விடுதலை நாள் விழாவில் ஒரு இஸ்லாமியரை பயங்கரவாதி என்று காட்டுவதை விட அயோக்கியத்தனமான அரசியல் வேற எதுவுமே இல்லை. இந்த நாட்டினுடைய முதல் இந்திய விடுதலை போராட்டம் முகலாய பேரரசர் கடைசி பேரரசான பகதூர் ஷாவுடைய தலைமையில் தான் நடந்துச்சு. முதல் விடுதலை போராட்டம் வெள்ளையனை எதிர்த்து இஸ்லாமியருடைய தலைமையில் நடந்தது. அதைத்தான் சிப்பாய் கழகம் நீங்க படிச்சிருப்பீங்க. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறாங்க முதல் இந்திய விடுதலை போராட்டத்துல. அதே போல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நேதாஜியினுடைய INA படையைக்காக தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்தவங்க இஸ்லாமியர்கள். இங்க கப்பலோட்டிய தமிழன் கப்பல் விட்டார்ல வ.உ. சிதம்பரனார், அவருக்காக தங்கள் சொத்துக்களை எழுதி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். இவ்வளவும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் செய்வாங்க. ஆனா இந்த நாட்டின் விடுதலை நாள் அன்றைக்கு அவர்களை எதிரிகளாக, அவர்களை கேடுகட்டவர்களாக, அவர்களை அரசியல் போலிகளாக, பயங்கரவாதிகளாக மாணவர் மனதிலே விதைப்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதை வேடிக்கை பார்க்க முடியாது. மோடி அரசு நம்ம எச்சரிக்கிறோம். இது போல கல்விக்கூடங்கள்ல உங்க காவிய திணிக்கிற வேலை இதோட நிறுத்துங்க.